ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து வேகனார் கே சீரிஸ் கார். இதில் வந்து ரேடியேட்டர் கேப் வந்து சரியாக லாக் பண்ணாதனால இன்ஜின் சீஸ் ஆகிடுச்சு. அது எப்படின்றத வந்து நம்ம இப்போ பார்ப்போம். இதில் வந்து இதான் ரேடியேட்டர் கேப் பழச்சு. இது வந்து ரேடியேட்டரில் வந்து டபுள் லாக் வந்து ஆகும். அதனால் வந்து இவங்க கஸ்டமர் என்ன செஞ்சுருக்காங்க, ரேடியேட்டரில் கூலண்ட் ஆயில் செக் பண்ணியிருக்காங்க, லெவல் கரெக்டாக இருக்கான்ட்டு செக் பண்ணிவிட்டு இவங்க வந்து சரியாக வந்து லாக் பண்ணல. இது வந்து டபுள் லாக் ஆகும்போது ஃபஸ்ட் லாக்கு செகண்ட் லாக்கு கரெக்டாக இந்த பிஞ்சுக்கு நேரம் வந்து நிற்கணும். இவங்க சரியாகவே பார்க்காம செக் பண்ணிவிட்டு ஒரு லாக்லேயே விட்டுட்டாங்க. இது வந்து ஹை ப்ரெஷர் ஆகும்போது உள்ள தண்ணி நல்ல ப்ரெஷர் ஆகும். அப்படின்றப்போ இந்த ஒரு லாக்கில் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கலண்டு விழுந்துடும். அப்படி தான் கலண்டு விழுந்து இந்த கேப் வந்து வண்டிக்குள்ளேயே சிக்கி நின்றுருக்கு. அது தெரியாமல் ஓட்டியிருக்காங்க. ஓட்டி உங்களுக்கு வண்டி வந்து பாயில் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து தண்ணி ஊற்றிட்டு வெளியே எங்கேயோ புது கேப் வாங்கி போட்டு ஓட்டியிருக்காங்க. அப்படி இருந்து ஒன்ஸு இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு இன்ஜின் வந்து கம்பல்சரி வந்து கேஸ்கெட்டு போயிடும். அதனால் ரேடியேட்டர் லெவல் செக் பண்ணுறது பிரச்சனை கிடையாது. கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக எப்படி லாக் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஒரு சின்ன ரேடியேட்டர் கேப்னால இந்த வண்டியில் வந்து இன்ஜின் பிரச்சனை ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட இதில் ஒரு 40,000 ரூபா அவ்வளோக்கு செலவாகும். அதனால் செக் பண்ணுறது பிரச்சனை கிடையாது. கரெக்டாக பார்த்து செக் பண்ணிவிட்டு சரியாக மாட்டுங்க, ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள்.